Happy birthday. பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களோட குழு சார்பா முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு திரையரங்க உரிமையா இந்த நரிவி திரைப்படத்தை பாஸ்கர் சினிமா கம்பெனியும் சிவானி ஸ்டுடியோவும் இணைந்து முதல் முறையா தமிழகம் எங்கும் வந்து நாங்க திரையிடுறோம். அடுத்தடுத்து வேற வேற லாங்குவேஜ்ல கூட இந்த படத்தை நாங்க திரையிட போறோம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ஏ அழகு பாண்டியன் சார் இருக்காருங்க. ஒரு நல்ல சமூக கருத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக மட்டுமே அவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. நாங்க இந்த படத்தை பார்த்த உடனே இந்த படத்தை விநியோகம் பண்ணுங்கிற எண்ணமே எங்களுக்கு வந்து அதனாலதான் வந்தது. இந்த படத்தோட டைரக்டர் சுபாரக் எம். அதே போல இந்த படத்தோட ஹீரோ நம்ம தம்பி ஹரிஷ் சார் வந்து ஒரு டாக்டர், ஆனாலும் அதே நேரத்துல ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டும் கூட. அவரு நிறைய சமூக சேவைகளும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட கதைக்காகவே வந்து இந்த படத்துல வந்து ஒரு தந்தையா வந்து ஒரு மகனை வந்து அவர் நடிக்க வச்சு ஹீரோ ஆக்கியிருக்காரு. அது ஒரு நல்ல கருத்தோட, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல இந்த படத்துல வந்து இந்த இளைஞரோட சேர்ந்து இன்னொரு இளைஞர் பட்டாளமே கூடியிருக்கு. அதாவது வந்து ஹீரோயின்ஸா வந்து கேத்ரின் வருணா, வின்சு ரேச்சல், அதே போல பதினி குமார், அதே போல மதன் எஸ் ராஜா, இவங்க எல்லாருக்கும் பேக் போனா இருந்து ஒரு பெரிய முதல் படம். நல்ல ஒரு கதை அம்சம், எல்லா குழந்தைகள்லாம் படிக்கணும், மலைவாழ் மக்கள் அனைவரும் படிக்கணுன்ற ஒரு நல்ல தியரி எடுத்து இந்த கதையை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு, முழு ஆதரவு எங்களுக்கு வேணும். நன்றி, வணக்கம். மியூசிக் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அஸ்வத். நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இதுக்கு முன்னாடி நான் எஸ்ஐஆர் ஒரு படம் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு ஒரு சீரிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த படம் வந்து எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்துறது சுபாரக் டைரக்டர் அவர்கள். இந்த படத்தோட வாய்ப்பு கொடுத்தது ப்ரொடியூசர் அழகு பாண்டியன் அவர்கள். படம் சொல்லும் பொழுதே வந்து நிறைய புதுமுகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ பாடினவங்க நிறைய பேர் புதுமுகங்கள், வாசிச்சவங்க நிறைய பேர் புதுமுகங்கள், லிரிக் எழுதினவங்க சங்கவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமுகம். ஸோ இந்த படத்தில் நிறைய டெபியூட்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க மியூசிக் அண்ட் டெக்னீஷியன் சைடில். ஸோ இந்த படமும் மியூசிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்தது மதன் பேசுகிறேன். நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன். எங்களுடைய முதல் படிக்கு ஆதரவு தர வந்திருக்கக்கூடிய எல்லாரும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் மதன் எஸ் ராஜா. இயற்கையில் நல்லவனா இருந்தாலும் இந்த படத்தில் நான் வில்லனா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முதல் அடியை நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கல்வி அப்படிங்கிறது கிடைக்காம நமக்கு அருகிலே மிக ஒரு 4 மணி நேரம் பயணத்திலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி கல்வி ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த நேரடியாக அங்கே போய் இதை ஒரு படமாக எடுத்து உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம். ஸோ அதை நீங்கள் எல்லாரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாட்டி குமார். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூவிஸில் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இயரில் எனக்கு 4th மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. கேட்குதா? இப்போ கேட்குதா? ஓகே. ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை. தியேட்டரில் வந்து மக்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. வந்ததற்கும் அனைவருக்கும் வணக்கம். சாரி, எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா, இட் வாஸ் குட் அண்ட் பட் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. நம்மளோட லொக்கேஷன் அண்ட் ஆல் தட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அண்ட் நம்ம க்ரூ எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஈரோட்டில் இருக்க ஒரு பாஸ்தா ஈரோட்டில் இருக்க ஒருத்தர் தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த படம்
சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் கிடச்சிச்சுன்னா அது வந்து ஹீரோ சார் தான். ஸோ எந்த அளவுக்கு சினிமாவோட பிரியம் அப்படின்னா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார், ப்ரோ கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சாரோட ஒரு படம் ஒன்று பார்த்தேன், ஒரு போலீஸாக அழைச்சிருப்பாரு. ஓ கோட்டா? இல்லை ப்ரோ, துப்பாக்கி. துப்பாக்கியா? தியேட்டர் என்ன படம் பார்த்தீங்க? சந்திரமுகி. அந்த அளவுக்கு சினிமா மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் ஒரு அவேவாக இருந்து ஒரு அப்பாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையா, ஒரு பொறுப்பான ஒரு பிள்ளையா இருக்க ஒருத்தர் தான் வந்து ஹரிஷ் ப்ரோ. ஸோ அதை தாண்டி டாக்டராக இல்லாமல் இப்போ ஒரு ஆக்டராக அவர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் விஷஸ் ப்ரோ உங்களுக்கு. அண்டு கூட நடித்த நாங்கள் எல்லாருமே ஒரு ஜாலியான கொலீக்ஸ். நாங்கள்லாம் வந்து ஒரு காசே இல்லாமல் பட்ஜெட்டே இல்லாமல் எல்லாரையும் ஒரு ட்ரிப்பு போனால் எப்படி கூப்பிட்டு போவாங்க, அந்த மாதிரி போனது தான் நாங்கள் எல்லாருமே. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு. இங்கே இருக்கிற ஒரு கேரக்டர் மிஸ்ஸிங், பிரதீப் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல, அவர் ஒருத்தர் மிஸ்ஸிங். ஸோ அவர் மட்டும் இல்லாமல் கேஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். அண்ட் டைரக்டர் சுபாரக் அவருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். அது இல்லாமல் வந்து செகண்ட் டைரக்டராக இருக்க எங்களுடைய ஜெய், அப்புறம் வந்து நாகராஜ். ஸோ டீம், எங்களுடைய விஷுவல் டீம் இல்லாமல் நாங்கள் ஃப்ரேமில் இருப்போம். ஃப்ரேமுக்கு பின்னாடி அட்டைக்கடி, ஒரு பக்கம் வந்து எருமட்டைக்கடி எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டது எங்களோட டீம். ஸோ ஒரு டீமோட ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இது வெற்றி ஆர்டிஸ்ட்னா எல்லா டீமுக்குமே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து ஒரு வெற்றி படமாக ஆக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. கொடுத்தாங்க தேடிக்கிட்டே இருந்தேன் உங்களை தான். கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர். இல்லை, அவருக்கு பேஷன், அவருக்கு ஹீரோக்கு நடிக்கணுன்றது பேஷன். இது வந்து இன்டீரியர் வில்லேஜில் 5th வரைக்கும் தான் இருக்குது. 8வது வரைக்கும் இன்டீரியர் வில்லேஜில் வரல. ஆல் பாஸ். சரி, அடுத்த கேள்வி யாராவது கேட்குறீங்களா? நறுவின்றது நறுமணம் தான். குழந்தைங்கள் நறுமணமாக இருக்கணுன்றதுனால இது அந்த குழந்தைகளை நறுமணமாக நம்ம பார்க்குறோம். அதை வச்சு தான் வந்துட்டேன். பேமெண்ட்டுங்க. இல்லை சும்மா சொன்னேன், ஜோக்ஸ் பார்ட். ஒரு நல்ல கதையில் பார்ட்டாக இருக்கிறது எப்பயுமே பிடிக்கும். ஸோ அதில் வந்து எல்லாருமே இதில் ஹீரோஸ் தான். இவங்க ஹீரோ, அவங்க ஹீரோ, இவங்க ஹீரோயின் இல்லாமல் எல்லாருமே கேரக்டராக ஒரு லைஃப் போகுன்றக்காக இதில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கலாம்னு சொல்லி விஷ் பண்ணதுனால தான் நான் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கேன். பப்புக்கு வந்து 31 ஆகும். சீக்கிரம் உங்களுடைய எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சீக்கிரமா ஆயிடுவேன். அப்படி இல்லை, நானும் அவங்க கூட இருந்து இங்கே இருக்கிறதுனால ரொம்ப உரிமையாக ஆசையாக கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கிறதே நான் ஒரு பெரிய ஒரு ட்ராவலாக நான் பார்க்குறேன். இதிலேருந்து ஹீரோவாக கடவுளுடைய பிளெஸ்ஸிங்கில் சீக்கிரமாக ஆயிடுவேன். காட்டுக்குள்ளார ஒரு கடவுள் இருக்கிறதாக அந்த மக்கள் நம்புறாங்க. அதுதான் அது, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த ஊர்ல அவங்க அதை பழகுறாங்க, அப்படியே சொல்லி பழகி இருக்கிறாங்க. அதனால அந்த வார்த்தை அப்படியே வந்துருக்கு. குழந்தைகள் படிக்க வைக்கிறது தான் இது முதல் தேதி. ஆமா, அதுதான் இதுல இருக்கிறதே. குழந்தைகள் படிச்சு வரணும், மேலுக்கு வரணும். மலைவாழ் மக்கள் மேலுக்கு படிச்சா மேலுக்கு வருவாங்க. அந்த ஒரு தேதி தான் நாங்க இதை வச்சு கதை எடுத்திருக்கிறோம். இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய வரையும் கொன்னதுனால அந்த குழந்தை வந்து அந்த ஊருக்கு இவங்களால இதா இருக்கிறோம் பழி வாங்கியிருக்கு. அவ்வளவுதான், ஆவியா வந்து பழி வாங்கியிருக்கு. அது அந்த குழந்தை வந்து ஆவியா வந்து இவங்க உங்களுக்கு இந்த விஷயத்த ஒண்ணுன்னா சொல்லுது. ஒரு பாஸ்ட் பர்சன்ட்னு சொல்லுது. டைரக்டர் அவுட் ஆஃப் செஷன் இல்லை, அதனால வரணும்.
கரெக்டு. அது ஆமா. ஜிபேவில் பெறப்பட்டது. டீச்சரா நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டீச்சரா நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வருண் அக்காவோட எது? ஆமா. அது நம்ம எடுத்தது வந்து அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு எடுக்கல அது. அன்னைக்கு அப்படிதான் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் மாடி வேலையாய் வந்திருக்குது, அவ்வளவுதான். அதுவே மூடப்பட்ட பள்ளி அது. அது நடந்தது. இது எல்லாமே இந்த ஸ்டோரி 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி. அது ஆமா 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 ஆமா. அவங்க வந்து என்னோட மாமா பொண்ணு. ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே என் மேல ஆசைப்பட்டுருக்காங்க. அது வந்து அவங்க வளர்ந்தா கூட அதை மறக்கல. அந்த ஞாபகங்கள் அப்படியே இருக்கு. அதனால அது ஒரு அருமையான ஒரு அவங்களோட ட்ரீம்ல வந்ததுனால அவங்க தேடுறாங்க. அவங்களே தேடி வர்றாங்க. ஹீரோயின் சென்டர்ல வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள கம். அவர் கேள்வி வச்சிருக்காரு கொஞ்சம். அதெல்லாம் ஒண்ணு நல்ல மனுஷன் கேட்க மாட்டாரு. வாங்க. சென்டர்ல வருவீங்களா? மைக்ல பேசு. இல்ல எல்லா இடத்துலயும் அப்படி நடக்குது நம்ம சொல்ல முடியாது சார். சில இடத்துல அப்படி நடக்கலாம், சில இடத்துல அப்படி நடக்காம இருக்கலாம். சோ நம்ம எப்படி எங்க ஜஸ்ட் ஒரு போறோம் எக்ஸாம்பிளாவே நம்ம காட்டுக்கு அவ்வளவுதான். இருக்கலாம், இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ. அடுத்த கேள்வி யாருக்காவது இருக்கா? ஆடினி வந்து நிறைய ஹீரோயினா எல்லா படத்துலயும் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல காமெடியான ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. என்ன காரணம்? சார் இதுல காமெடியன்னு யாரும் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க ஹீரோயின் தான் சார் இந்த படத்துல. இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின் அப்படின்லாம் இல்லை. சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்கோம். அதை தாண்டி எல்லாருமே அதை சுத்தி ஒரு கதாபாத்திரமா நடிச்சிருக்கோம். அவ்வளவுதான் சார்.